வணக்க மக்களே, நாம் இப்போ மேட்டூரில் இருக்கோம். இந்த மேட்டூர் டேமோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, இன்னும் 8 வருஷத்துல 100 வருஷத்தை நம்ம வெற்றிகரமாக கடக்க போறோம். நீர்மட்டத்திலிருந்து 120 அடி உயரம். மொத்தம் வந்து டோட்டல் கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா 214 அடின்னு சொல்றாங்க. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டூர்லயே ஃபேமஸான முனியப்பன் கோயில் தான் வந்திருக்கோம். நம்ம மேட்டூர் டேம் பக்கத்துலயே இருக்கு அந்த முனியப்பன் கோயில். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேக்ரவுண்ட்ல. ஸோ இந்த கோயில் சாமி கும்பிட்டு போனா நினைச்சது நடக்கும் அப்படின்னு வரலாறு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஒரு சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்டூர் மக்களையும் மேட்டூர் டேமையும் காப்பாற்றுறது நம்ம முனியப்பன் கோயில் தான். இதுதான் மக்களோட நம்பிக்கையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. ஓகே, இங்க வந்து என்னென்ன ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா, குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க, வேற என்ன கெட்ட பழக்கம்? இந்த ஆன்சு குளிப்பு, சரக்கு, அப்புறம் பேய் பிடிச்சிருக்கு, அப்புறம் வந்து வீட்டுல வந்து பிள்ளை சூனி ஏதாவது பண்ணிருந்தோம் அப்படின்னா, மந்திரம் மாந்திரிகம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா இங்க வந்து ஒரு கயிறு கட்டிட்டு போனா. அப்புறம் அது இல்லாம கை கால் வலி, உடம்பு சரியில்லை, பைக்ல போறது வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு, பயமா இருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இங்க கயிறு கட்டி விடுறாங்க. ஓகே, கயிறு கட்டி விடுறாங்க. ஸோ இவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, ஒரு சில கெட்ட பழக்கம் இருக்கு, அதுக்காக கயிறு கட்ட போறான். ஸோ வாங்க பாத்துக்கலாம். கெட்ட பழக்கம் எப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுறேன், எல்லாரையும் நம்பிடுறேன். ஸோ அந்த கெட்ட பழக்கம் கெட்டவன்னு பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. உள்ள இருக்கு பார்த்தீங்க. நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதற்கு பேர் முத்துமணியப்பன். அப்போ வந்து இது காடு, இது எங்களுடைய சொந்த பட்டா நிலம். டேம் கட்டுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டேம் கட்டுறதுக்காக இதையெல்லாம் எவிஷன் பண்ணிட்டாங்க. எவிஷன் பண்ண பின்னாடி அவங்க டேம் கட்ட ஆரம்பிச்சாங்க. டேம் கட்டி முடிச்சு வாய்க்கால்லாம் வெட்டிட்டாங்க. வாய்க்காலுக்குள்ள இது நிக்குது, இதுதான் வாய்க்காலோட செவரு, வாய்க்காலுக்குள்ள இருக்குது. அதனால இத வேட்டு வச்சு எடுத்துருன்னு சொல்லிவிட்டாங்க. கோயில் ஆமா எடுத்துருங்கன்ட்டாங்க. பின்னாடி அந்த பீடத்துல தொலை போட்டு வேட்டு வைக்கிறதுக்கு தோட்டம்லாம் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அந்த துறைக்கு ஒரு கையும் ஒரு காலும் இல்லை. அதனால அவர் வந்து அந்த செவத்தை அப்படி மாதிரி கட்டி இந்த கம்பியை மட்டும் போட்டு விட்டாங்க. இந்த பின்னாடிக்கிறதெல்லாம் இப்ப கட்டினது. இந்த கம்பியோட அந்த சுவரோட தான் முதல்ல வெள்ளக்கார பிரிட்டிஷ்கார் கட்டி கொடுத்தது. அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்க பட்டா நிலத்துல இருந்த எங்க வீட்டு எங்க காட்டுல நாங்க வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த எங்க தெய்வம். டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தூரி இருக்கிற இடத்துல தான் ஊரு எங்களுக்கு. அந்த மூலையில அங்க தூரி இருக்கு, அந்த இடம் தான் எங்க ஊரு. ஆலம்பாடின்னு அதுக்கு பேரு. ஆலம்பாடி. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க? பட்டா ஒரிஜினல் பட்டா வரையில எப்ப போனாலும் எடுக்கலாம். அது மாதிரி அவரு எங்க தாத்தாவோட அப்பாவுக்கு 3 பசங்க. அதுல 3 பசங்களுக்கு 3 பேரு. அந்த 3 பேர்த்தினுடைய வம்சத்துல வந்தவங்க மாரிப்ப கவுண்டரு, ஆனை கவுண்டரு, நல்லப்ப கவுண்டரு, அவங்க 3 பேர்த்தினுடைய சந்ததி தான் இன்னை வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மெயினா இந்த கோயில்ல வந்து பில்லி சூன்யம், பேய் பிசாசு இது மாதிரி எல்லாம் குடும்பத்துல தொந்தரவு இருக்கிறதெல்லாம் காட்டுல வீட்டுல இதுல ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னா அவங்க இங்க வந்து பரிகாரம் செஞ்சாங்கன்னா அது நல்லாயிரும். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து எல்லாம் இங்க வராங்க.
அவங்க எல்லாம் வந்து அங்க ஏதாவது அவங்களுக்கு தொழில் பிரச்சனை ஆகி போச்சுன்னா இங்க வந்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்றாங்க. இங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் பொங்கல் வைக்கிறாங்க, எவ்வளவு பேர் கிடாய் வெட்டுறாங்க, எவ்வளவு பேர் கோழி சாவல் வச்சு அறுத்து பொங்கல் வைக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுனாலதான் வந்து இங்க செய்யறாங்க. அதனால டெய்லி அவங்க வந்து கோழி இருப்பாங்க, கிடாய் வெட்டுவாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து அதுக்கெல்லாம் கல்லெல்லாம் போட்டு அதெல்லாம் உள்ள பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை போய் அவங்க மணி எடுத்து பெரிய பெரிய மணியா எடுத்து வைக்கிறாங்க. அந்த மணியெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனையில அவங்க எடுத்து வச்சு முசைக்கெல்லாம் போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாம் பிரார்த்தனைக்காரர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதான் அவங்க வேண்டுதல் நிறைவேறதுனால இந்த இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன வேண்டுதலை வச்சாலும் அது நிறைவேறியது. குழந்தைங்க இல்லையா, எங்க வீட்டுல குடியே இருக்க முடியலையா, எங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள தகராறா, ஆட்டுல பிரச்சனையா, ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டானா, குழந்தைங்க இல்லையா, என்ன வேண்டுதலை வச்சு அவங்க பிரார்த்தனை செய்யறாங்களோ அதெல்லாம் நிறைவேறியது. சரியா, நீங்க எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தாவுக்கே தெரியாது. எங்க தாத்தா 90 வயசு இருந்தா இறந்தாரு. அவர் எங்க தாத்தா இறந்து 25 வயசு ஆகுது, 25 வருஷம் ஆகுது. அப்பவே இதுலயே ஒரு 125 எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தாவுக்கும் தெரியாது. அப்படின்னா அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்னு தெரியாது யாருக்கும். முதல்ல எங்க தாத்தா எங்க காட்டுல இருந்தது, நாங்க கும்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. தவிர அது எத்தனை தலைக்கட்டு ஆயிருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பழமையான கோயில். சரிங்க. ஒரு பொம்பளை ஈரோட்டு பக்கம் இருந்து வர சங்கிலி பிடிச்சி கொஞ்சம் கட்டுமா, அது சங்கிலி பிடிச்சி ஒரு நிமிஷம் அவரே தான் பண்றாரு. இங்க போகும்போது அடிச்சுக்கிட்டே போனாரு, அவர்தான் அது. ஐயா சொல்லுங்க, முனிப்படையா மூலியமா நடந்த முக்கியம் மறக்க முடியாத ஒரு முக்கியமான சில விஷயங்கள். ஒரு ஈரோட்டுல ஒரு வீட்டுல கல்யாணம். ஓகேங்க. அந்த வீட்டுல ஒரு பொம்பளை சும்மா பூரா மணி அடிச்சுட்டு இருப்பேன். போகும்போது தானே அடிச்சுட்டு போனீங்க, கம்மனு தான் போவாங்களே. வந்து ஈரோட்டுல ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம். அந்த பொண்ணு வேலை செஞ்சு அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கூலியார். அந்த வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு நகையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 5 பவுன் நகையை காணும். அந்த பொண்ணு தான் எடுத்துருப்பான்னு சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை போட்டு பிடிச்சி அடிக்கிறாங்க. அவ இல்ல நான் எடுக்கவே இல்லைன்னா உண்மையை சொல்றான். ஆனா அவங்க யாரும் அதை கேட்கல. அந்த பொண்ணு அங்கிருந்து பஸ் ஏறி வந்து இங்க வந்து அழுகுறான். அவகிட்ட கற்பூரம் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. ஐயா இது மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்ணலான்னு கேக்குறான். நீ போய் ஆத்துல தண்ணி தீட்டு வந்து நீட்டி விழுந்து கும்பிடுவான். என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீ அவர்கிட்ட சொல்லிட்டு போ, அவர் எல்லாம் பாத்துப்பாருன்னு சொன்னோம். அவ போயிட்டான். போன பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு ஏப்பா ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு அந்த கல்யாண வீட்டுக்காரெல்லாம் கூட்டிட்டு வரா. வந்து சொல்றா, நான் நகையை எடுக்கலைங்க, அந்த நகை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் இது வந்து மாதிரி கும்பிட்டதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறது வந்துருக்குறாங்கன்னு வந்து அவங்களை வந்து பொங்கல்லாம் வச்சு சாவெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போறாங்க. இன்னொரு பொண்ணு பவானி குமாரபாளையத்து பக்கம் இருந்து வரா. எனக்கு கணவர் இல்ல, குழந்தைங்க இல்ல, நான் தனியா இருக்கிறேன். அங்க பக்கத்துல ஒருத்த வந்து என்ன பெரிய ராவடி பண்றான். அவனுடைய இது என்னால சமாளிக்கவே முடியல, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆத்துல குளிச்சுட்டு வந்து நீட்டி விழுந்து கும்பிடுமா ஈர துணியோடன்னு சொல்றோம். அவ கும்பிட்டு போறான். 2-3 நாள் அவன் செத்து போயிட்டான். ஆமா, 2-3 நாள் யாரும் கவனிக்கல. 2-3 நாள் கழிச்சு எல்லாம் வாசடிச்சு பின்னாடிதான் போய் பாத்துக்கிறாங்க. அவர் அதெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணி 2-3 நாள் சாஸ்திரம் எல்லாம் அதுக்குள்ள ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த பொம்பளை வரா, இது மாதிரி நடந்து போச்சு. சரி போய் உனக்கு நல முடிஞ்சது என்ன பரிகாரமோ அதை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றவங்க செய்யறாங்க. இது மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் என்னுடைய வாழ்நாள்ல வந்து கும்பிட்டு காடு பிரிக்க முடியல, ஊடு புரிக்கல, எங்க மாமனார் மாமியார் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, மருமகளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் வீட்டை விட்டு முடுக்குறாங்க. நீ கும்பிடு அவர்கிட்ட சொல்லு, அவங்களே வந்து உங்ககிட்ட கூப்பிடுவாங்க, மறுபடியும் பயப்படாத தைரியமா செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். முனிப்படையை கும்பிட்டு போனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை. இப்ப கயிறு கட்டுறாங்க எங்களுக்கு என்ன, நாங்க அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுவோம். உடம்பு சரியில்லைன்னு கயிறு கட்டுறான், நல்லா இருக்கிறேனே, நல்லா இருக்கான். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்க. ஒருத்தருக்கு வந்து உடம்பு வலி இருந்தா கயிறு கட்டணும். இப்ப ஒரே நான் உடம்பு வலி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, நிறைய டைம் நானே கேட்டிருக்கேன். அதனால வந்து அதே மாதிரி பெரிய பரிகாரம் குடும்பத்துல எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை, எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணுது. பசங்க பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, வீட்டுல படுத்த எல்லாரும் எந்திரிக்க முடியல, காலையில யாரும் வேலைக்கு போக முடியல, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரி அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவோம்.
1 மாசம் 2 மாசம் கழிச்சு வந்து எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ம். அது மாதிரி அவருக்கு ஒரு இன்டர்நேஷனல் பவர்ஃபுல் அக்பர் டேம். ஓகே 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 சூப்பருங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஐயா உங்க பேருங்க? மணிமொழி. மணிமொழி. ஓகேங்க சூப்பர். சூப்பரான தமிழ் பேர் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே நன்றிங்க. தேங்க்யூ. எந்த ஊர் நீங்க? நம்ம மேட்டூர் தாங்க.